ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த உங்களை ஆசிரியர் நீங்கள் நலன் இருப்பேன். என்னுடைய குடும்பத்திலேயும் உங்களுடைய சுகத்திற்காக உங்களுடைய பாதுகாப்பிற்காக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களிலேயும் அநேகருக்குள்ள ஒரு விதமான ஒரு பயம், அச்சம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்துக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளோட ஒரு பயம், எனக்கு இந்த வியாதி வந்து தாக்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே உங்களை தைரியப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை தைரியப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஆகவே உங்களை தைரியப்படுத்தும்படி சில காரியங்களை தேவ வார்த்தை கூட நான் ஆவியினாலே ஏவப்படுகிறேன். செய்து கிறிஸ்தவர்களை இந்த வைரஸ்மா இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். உலகத்துல எல்லா நாட்டு தலைவர்களும் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா எல்லா நாட்டு தலைவர்களும் இந்த வைரஸ்ல இருந்து எப்படி ஜனங்களை பாதுகாப்பதில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதை குறித்தான ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு கூட நான் செய்தியில பார்த்தேன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சீனா அதிபரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எப்படி நாம் இதை காப்பாற்றுவது என்பதை, எப்படி ஜனங்களை காப்பாற்றுவது என்பதை குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஊர்ல கூட பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த நாட்கள்ல இந்த சானிடைசர்லாம் ரொம்ப பஞ்சம் ஆயிருச்சு. முகக்கவசங்கள் கிடைக்காம போயிருச்சு. எங்க பார்த்தாலும் தெருவெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே நான் உங்களுக்கு ஆவிக்குரிய விதத்துல நான் சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு அரசாங்கம் எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், சுத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்க தெருவை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கை கால்களை கழுவுங்கள், அடிக்கடி கழுவுங்கள். இதே தான் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, அவர்கள் வெளிப்புற சுத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் உள்ளான பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறது. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு சபைக்கு போகிறவர்கள் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு சபையில அங்கத்தினராக இருந்து தசம பாகம் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவங்கன்னா யாரு அப்படின்னு சொன்னா, உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், உண்மையாக சாட்சியாக வாழுகிறவர்கள், தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு அரசாங்கம் கணக்கு எடுத்துச்சிங்கன்னா, பேரு கிறிஸ்தவ பேரா இருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், இதை வச்சுதான் அரசாங்கம் நம்மளை கிறிஸ்தவங்கன்னு தீர்மானிக்கிறாங்க. ஆனால் யார் கிறிஸ்தவர்கள்? யாரை எதுவும் சேதப்படுத்த முடியாதுன்னா, உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புதலின் அந்த அனுபவத்துக்குள்ள வந்து ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தமா ஜீவிக்கிறவர்கள், தேவனோடு கூட ஒரு நல்ல உறவுல இருக்கிறவங்க தான் நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப அரசாங்கம் சொல்றது போல வெளியில கையை கழுவுங்க, முகத்தை அடிக்கடி கழுவுங்கன்னு சொல்றபடி வேதம் என்ன சொல்லுது? வெளிப்புறத்தை அல்ல, உடைய உட்புறத்தை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். நம்ம நல்லா பண்ணணும். நம்முடைய குடும்பத்துல ஒரு சுத்திகரிப்பு வரணும். இந்த 21 நாள் அரசாங்கம் விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம செய்ய வேண்டியது இல்லைன்னா, நம்ம வீடை, நம்முடைய குடும்பத்தை, நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம பரிசுத்தப்படுத்த வேண்டும். தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறேன், அதை நான் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும். வேதத்தின் ஆதாரத்தோடு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நீங்க வேதத்தை வைத்திருப்பீங்கன்னு சொன்னா, உங்க கையில பைபிள் இருக்குன்னு சொன்னா அந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, கிறிஸ்தவ நாடு தானே இட்டாலி, அந்த நாட்டுல ஏன் இவ்வளவு மரணங்கள் கேட்கறாங்க? ஸ்பெயின் கிறிஸ்தவ தேசம் தானே, அமெரிக்கா இன்னைக்கு எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி அவங்க ஒரு கிறிஸ்தவ தேசம் தானே, அங்கேயும் இவ்வளவு மரணங்கள் கேள்வி கேட்கறாங்க. உலக ஜனங்கள் கேட்கறாங்க,
பொதுவாக இன்னொரு காரியத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு சொன்னா பாருங்க, ஒரு அம்மா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்த்தா என் தெய்வம் காப்பாற்றும், உன் தெய்வம் காப்பாற்றும், என் தெய்வம் பெருசு, உன் தெய்வம் பெருசுன்னாங்க. ஆனா இப்ப இந்த வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கோயிலையும் மூடிட்டாங்க. அப்ப எந்த தெய்வமும் காப்பாற்றாது, எந்த தெய்வமும் காப்பாற்றாது அவங்க சொல்றாங்க. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் காப்பாற்றுவார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் சுகத்தை கொடுப்பார். இந்த உலகத்துல இருக்கிற மருந்து அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்க வல்லமுள்ளவர். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்படி யாருமே சொல்லல. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், என்னுடைய தழும்புகளால நீங்கள் சுகமானீர்கள் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வியாதி எல்லாம் சிலுவையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சந்தேகத்துக்கு இடமே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே எப்படிப்பட்ட வியாதி கொள்ளை நோயிலிருந்தும் அவர் சுகத்தை கொடுக்க முடியும். ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் இன்னைக்கு தியானிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அது எபிரேயர் நிருபத்துல 11வது அதிகாரத்துல 33வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, விசுவாசத்தினாலே இந்த அதிகாரம் முழுவதுமாவே விசுவாச வீரர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஆபிரகாமை குறித்து எழுதியிருப்பாங்க, யோபை குறித்து எழுதியிருப்பாங்க, மோசையை குறித்து எழுதியிருப்பாங்க. இப்படி விசுவாசத்துல வல்லவர்கள் எல்லாரும் அடிக்கிட்டே வரும்போது இந்த 33வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 36 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். எதனால? விசுவாசத்தினால. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க இந்த வசனத்தை, கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். சிங்கத்துடைய வாயை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எதனால? விசுவாசத்தினால. அது மாத்திரமல்ல, யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். அப்ப விசுவாசத்தினால என்னென்னலாம் நடந்து இருக்குது பாருங்க. சிங்கத்தின் வாயை அடைச்சிருக்கிறாங்க, வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறாங்க, அது மாத்திரம் அக்கினியின் உக்கிரத்தை அவித்திருக்கிறாங்க, பட்டய கருக்குக்கு தப்பி இருக்கிறாங்க, பலவீனத்துல பலன் கொண்டிருக்கிறாங்க விசுவாசத்தினால. சிலர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் இந்த ஒரு கிறிஸ்தவர் இவர் கேன்சர்ல வியாதியில மரிச்சிட்டாரு. சிலர் கேட்பாங்க, இவர் ஹார்ட் அட்டாக். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இப்ப நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, வேறு சிலர் விசுவாசிச்சவங்க என்னென்ன பண்ணாங்க, கற்பம் செத்ததுன்னு எண்ணப்பட்டவங்களும் குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க. விசுவாசத்தினால என்ன பண்ணப்பட்டாங்க? நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை விசுவாசத்தினால சாக கொடுத்து அதை திரும்ப அவன் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினால. விசுவாசத்தினால என்னென்ன நடந்தது? அக்னியில போடப்பட்டவங்க விசுவாசத்தினால திரும்ப வெளியே வந்துட்டாங்க, ஒரு சேதம் இல்லாம. சிங்க கெபியில போடப்பட்டவங்க சிங்கத்தின் வாயை விசுவாசத்தினாலே அடைத்தார்கள் இருக்குது. அப்ப விசுவாசத்தினால இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. சாக கொடுத்தவங்களும் தங்களுடைய பிள்ளைகளை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும், இங்க இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அப்ப சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த உலகத்தின் விடுதலை வேண்டாம், இந்த சுகம் வேண்டாம், அவங்களாவே தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்களாவே முடிவெடுக்கிறாங்க. இப்ப சுகத்தையும் பலவீனத்தையும் உங்க கையில தான் இருக்குது. நீங்க சுகத்தோட வாழணும்னு விசுவாசிங்கன்னா நீங்கள் சுகத்தோடு வாழுவீர்கள். நீங்க நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படி விசுவாசிங்கன்னு சொன்னா, இந்த விசுவாசங்கிறது ஒரு கரம் மாதிரி. கிருபை இலவசமாய் கொடுத்தாலும் விசுவாசங்கிற கைகளை வைத்துதான் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கும் போது சரி, அற்புதங்களை செய்யும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அவரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரர் அங்க வந்து ஊழியம் செய்யல, அற்புதத்தை செய்யக்கூடிய தேவனே அங்க நிற்கிறார். ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா விசுவாசம் அவசியமா இருக்கிறது. இதைத்தான் நாம் பார்க்க போறோம். அப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் இங்க இருக்குது. நீங்க கேட்கறீங்கல்ல, அப்ப இவங்களுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய விசுவாசம் சேதப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு நடக்கிறதை பார்த்து அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, அவங்களும் ஜெபிக்கிறவங்க தானே, அவங்களுக்கு சபைக்கு போறவங்க தானே, பாஸ்டருக்கே இப்படி ஆச்சுல்ல, அந்த சுவிசேஷகருக்கே இப்படி ஆயிடுச்சுல்ல, அப்ப நமக்கு இதெல்லாம் நடக்கும்ன்றாங்க. நான் சொல்லுகிறேன், நமக்கு மற்றவருடைய அனுபவம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது. ஆண்டுடைய வார்த்தை தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசம் மற்றவங்களுடைய அனுபவத்தின் மேல வைக்க கூடாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், சந்தேகப்படாம விசுவாசிக்கணும், டவுட்டே இருக்கக்கூடாது. நீங்க 100க்கு 100 கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். ஆகவே அப்ப வேறு சிலர் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள யாருன்னு சொன்னா, அவர்கள் விடுதலை விரும்பினார்கள், அவர்கள் சுகத்தை விரும்பினார்கள், அவர்கள் அற்புதத்தை விரும்பினார்கள். அப்ப நம்ம சில காரியங்களை நாம் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையில நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு உங்களை விசுவாசத்தை உற்சாகப்படுத்துறதுக்காக இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 19வது நூற்றாண்டுல ஜான்ஜி லேக்குங்கிறவர் கனடா தேசத்துல பிறந்தவர். அவருடைய சரித்திரம் என்னை அதிகமாய் பாதித்தது. ஜான்ஜி லேக்னு ஒருத்தர், அவர் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு ஊழியத்துக்காக அவர் கடந்து சென்றார். அவர் போயிருக்கும்போது பியூபானிக் பிளேக் அப்படிங்கிற ஒரு கொடிய வியாதி, ஒரு பயங்கரமான ஒரு கொடிய வியாதி ஜனங்க கொத்து கொத்தா செத்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம கொரோனா வைரஸ்ல இத்தாலியில பாக்குறோம், பல தேசங்கள்ல பாக்குறோம், ஜனங்கள் ஒவ்வொரு நாள் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறத நம்ம டிவியில பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களில நான் சொல்ற 19வது செஞ்சுரியில மருந்துகள்லாம் அதிகமா இல்லாத நாட்களில மருத்துவ காரியங்கள்லாம் பெருகில்லாத காலகட்டங்கள்ல, விஞ்ஞான வளர்ச்சியடையாத காலகட்டங்கள்ல இங்க பெரிய மருந்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜனங்க கொத்து கொத்தா மரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஜான்ஜி லேக்குங்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன், அவர் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தார். ஆண்டுடைய வசனத்தை அவர் அப்படியே 100க்கு 100 விசுவாசித்தார். அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். ஆண்டவரே, அப்போஸ்தலர் நாட்களிலே பேதுருடைய நிழல் பற்றி வியாதியஸ்தர்கள் சுகமானார்களே, பவுலுடைய கச்சைகளிலே கர்த்தருடைய வல்லமை இருந்தது, ஏன் எங்களுடைய நாட்களிலே நடக்கக்கூடாது? 9 மாதங்கள் தேவனுடைய வல்லமையும் அபிஷேகம் அவரை நிரப்பணும்னு சொல்லி 9 மாதங்கள் விடாபிடியா ஜெபித்தாராம். 9வது மாதத்துல அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்ற மாட்டீர். யாருக்கு அந்த வல்லமை இருக்குதோ இல்லையோ, நான் கேட்கல, அவங்க அப்படி செய்யல, இவங்க நான் கேட்கல, நான் அதை பத்தி உங்கள்கிட்ட பேசல, ஆனால் எனக்கு அந்த வல்லமை தாரும், பரிசுத்த ஆவியானவர் என்ன இந்த வல்லமையினால் நிரப்பும் சொல்லி ஜெபித்த போது 9வது மாதத்துல பரிசுத்த ஆவியானவர் அவரை வல்லமையினாலே நிரப்பினார். அப்ப அவர் என்ன பண்ணாரா, அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல போய் அவர் என்ன பண்ணாரா, டாக்டர்ஸோட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாராம். இப்ப நீங்க டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க முழுவதுமா ஒரு கவசத்தை போட்டு, நர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணுக்கு கவசம் போட்டு, கைக்கு கவசம் போட்டு, ரொம்ப பாதுகாப்போடு ஒவ்வொரு பேஷண்ட்டையும் டீல் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தா கூட மற்றவங்களோட, அவங்க குழந்தைகளோட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. வீட்டுக்கு வந்தா கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தனிமையில தான் இருப்பாங்க. அப்ப எதுக்காக இந்த பாதுகாப்புன்னு சொன்னா, அந்த நோய் தங்களை தாக்கிடக்கூடாது, அந்த நோய் தங்களுடைய பிள்ளைகளை தாக்கிடக்கூடாது. இதுக்காக தான் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அந்த நாட்கள்லயும் அப்படிதான் இருந்தாங்க. அப்ப அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பிணங்களை எடுக்கிறது கூட ஆட்கள் வரமாட்டேன்ட்டாங்க. ஆனா ஜான்ஜி லேக் போய் அந்த பிணங்களை எல்லாம் எடுத்து அடக்கம் பண்றதுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தார். அப்ப அங்கிருந்து ஒரு டாக்டர் சொன்னாரு, ஜான்ஜி லேக்கை பார்த்து சொன்னாராம், இந்த பணங்களை சும்மா சாதாரணமா கையில தூக்கிட்டு போய் ஹெல்ப் பண்றீங்களே, இந்த வியாதியில் உங்களை சாதாரணமா தூக்கி கொண்டு வந்து ஹெல்ப் பண்றீங்களே, உங்களுக்கு அந்த வியாதி எஃபெக்ட் ஆயிரும், தடுப்பூசி போட்டுக்குங்க, கவசங்களை கிளவுஸ் யூஸ் பண்ணுங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொன்னபோது அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், எனக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்குது, எனக்கு ஒன்றும் செய்யாதனாராம். அவர் சொன்னாராம், டாக்டர் உங்க நம்பிக்கையெல்லாம் நான் பாராட்டுறேன், ஆனா இது நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னாராம்.
உடனே அவர் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்ட, இது வெறும் நம்பிக்கை இல்லை, இது நிரூபிக்கக்கூடிய உண்மை. அவர் சொன்னாராம், இறந்து போன ஒரு மனுஷனுடைய லங்ஸ்ல இருந்து அந்த கிருமியை கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ல எடுத்து என் உள்ளங்கையில, சாதாரண கையில நீங்க அந்த ஃபோம் மாதிரி இருக்கும், அந்த நுரையீரல் இருந்து அந்த 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 லிக்விட் எடுத்து அந்த ஜெர்ம்ஸோட எடுத்து என் கையில விடுங்க, மைக்ரோஸ்கோப்ல டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாராம். அவங்க இவருடைய நம்பிக்கையான வார்த்தையை பார்த்து செக் பண்ணுங்கிறதுக்காக எடுத்து அவருடைய கையில அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த கையில உள்ளங்கையில விட்டாங்களாம். மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இன்ஜெக்ஷன்ல உயிரோட இருந்த ஜெர்ம்ஸ் எல்லாம், கிருமிகள், இந்த வைரஸ் எல்லாம் அவருடைய உள்ளங்கையில மரித்து போனதை பார்த்தாரு. இட் இஸ் ப்ரூவ்ட். நீங்க யூடியூப்ல இன்டர்நெட் வச்சிருப்பீங்க, ஜார்ஜி லேக்குடைய சரித்திரத்தை நீங்க போய் பார்க்கலாம். இது ஒரு பயங்கரமான ஒரு உண்மை. அநேக மரித்த சடலங்களை அவர் உயிரோடு எழுப்பினார், அநேக வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார். 19வது நூற்றாண்டுல நடந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவருக்குள்ள என்ன விசுவாசம், என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அதான் அவருக்குள்ள இருந்த விசுவாசம். ஜார்ஜி லேக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, அவர் வாதிக்கிறதுக்கு விரும்பல, அவர் வாதிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறது விரும்பல. இது கர்த்தருடைய சித்தம், இந்த வியாதி தேவ சித்தம், இதுல கூட கர்த்தர் நன்மை வச்சிருப்பார், இப்படி அவர் விரும்பல. அவர் விசுவாசத்தை பேசினார். இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் விசுவாசத்தை பேசினார். இயேசு கிறிஸ்து போற இடத்துல எல்லாம் ஆறுதல் படுத்திட்டு வரல, அங்க தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஜார்ஜி லேக் மூலமாக என்ன நிரூபிக்கப்பட்டது? அந்த சுத்தி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, எஸ் யூ ஆர் ட்ரூ, நீங்க உண்மையை தான் சொல்றீங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. நான் சொல்றேன், ஒவ்வொரு உண்மையான ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கும் ஒவ்வொரு அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தோடு, தேவனோடு கூட ஒரு நல்ல உறவோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன், நம்முடைய மாம்ச கண்ணால பார்க்க முடியாத ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. பாஸ்டர் பென்னிஹின் அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்தார். அநேகர் அவருக்கு விரோதமா எழும்பி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவரை நாங்கள் கொலை செய்து விடுவோம், அவர் எங்கள் தேசத்துக்கு வரக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசினாங்க. அப்ப அவரை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு நாங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கொடுத்து உங்களை பாதுகாக்க விரும்புறோம்னு சிரிச்சுட்டு அந்த தெய்வ மனிதர் சொன்னார், என்னை சுத்திலும் ஒரு ஃபயர் வால் ப்ரொடெக்ஷன் இருக்கு, இதை தாண்டி யாரும் என்ன ஒன்னும் சேதப்படுத்த முடியாது. சாது சுந்தர் சிங்கிற ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன், நம்முடைய தேசத்துல, இந்திய தேசத்துல வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், அவருடைய ஊழியத்தை பார்த்து பொறாமைப்பட்ட சிலர் எப்படியாவது ஒரு கொலை செய்யணும்னு சொல்லி பின்தொடர்ந்துட்டே இருந்தாங்களாம். ஒரு காட்டுல போய் ஜெபிக்கிறது இவருடைய வழக்கம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு காட்டுல போய் ஜெபம் பண்றது வழக்கம். அப்ப போய் காட்டுல ஜெபிச்சுட்டு இருக்கும் போது, இவர் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது இவருக்கு சுத்தி இருக்கிறது எல்லாம் மறந்து போயிடும். நமக்கு என்னடானா, கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஞாபகம் வரும். அதை ஆஃப் பண்ணிட்டோமா, இது யாராவது நடக்கிற மாதிரி இருக்கும், சில சொல்லுவாங்க யாரோ என் பக்கத்துல வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. அவர் கண்ணை மூடிட்டானா தேவனோட கனெக்ட் ஆயிடுவார், டிவைன் பிரசன்ஸோட கனெக்ட் ஆயிடுவார், ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிப்பார். நடந்தது என்ன, அவர் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஒரு சிங்கம் அவர் பக்கத்துல வந்தது. தூரத்தில் அவரை கொலை செய்யணும்னு வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே நின்றுட்டாங்க. டேய், நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சிங்கமே அவனை காலி பண்ணிடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த சிங்கம் அவரை எப்படி கொல்லுதுன்னு பார்க்கலான்ட்டு. ஆனா அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, பக்கத்துல அமைதியா உட்கார்ந்துருச்சு. அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார், சில மணி நேரங்கள் ஜெபிக்கிறார், கண்ணே திறக்கல, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் அவர் ஜெபிச்சு கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த சிங்கம் பாட்டுக்குள்ள எந்திரிச்சு போயிடுச்சு. அவர் ஒண்ணுமே பண்ணல. இந்த கொல்றதுக்கு வந்தாங்க பாருங்க இந்த 4 பேரும், இவனுக்கு பெரிய அதிர்ச்சி. என்னடா அது, ஒரு சாதாரண ஒரு பூனைக்குட்டி மாதிரி இந்த மனுஷனுக்கு முன்னால உட்கார்ந்து அப்படியே எந்திரிச்சு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் சொன்னாங்க, ஐயா எங்களை மன்னிச்சிருக்கேன்னு காலில் விழுந்தாங்க. அவர் சொன்னார், எதுக்கு நான் உங்களை மன்னிக்கணும்னு சொல்லி. ஐயா வேற ஒன்றும் இல்லையா, நாங்க உங்களை கொலை பண்றதுக்காக வந்தோம், ஆனால் வந்த நேரத்துல உங்க பக்கத்துல நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க பக்கத்துல ஒரு சிங்கம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தது, அது உங்களை கடிச்சு கொன்றுன்னு நாங்க எதிர்பார்த்துட்டேன் தான், நான் அது ஒண்ணுமே பண்ணலையே, அப்ப உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. அவரு சிரிச்சுட்டே சொல்றாரு, அப்படியா, நான் சிங்கம் வந்ததே எனக்கு தெரியாதப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த சாது சுந்தர் சிங்கை சுற்றிலும் ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. நான் இன்னைக்கு பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கிற நமக்குள்ள ஏன் அந்த விசுவாசம் இருக்க மாட்டேங்குது? நம்மளுக்கு ஏன் அந்த பயம்? நான் கொரோனா வைரஸ் மாத்திரம் சொல்லல, இன்னைக்கு அநேகருக்குள்ள வியாதி குறித்து பயம், ஐயோ இந்த வியாதியில செத்துருவோம் போல. அநேகருடைய உள்ளத்துல விசுவாசம் இல்ல, பயம். பயம் எப்ப வரும் தெரியுங்களா?
அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதப்பதான் பயம் வரும். பயம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். நான் இப்ப உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அடுத்து என்ன நடக்க போகுது என்பது ஒருவேளை உங்களுக்கு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றை அறிந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் முடிவு பரிதம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் சொல்றேன், அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். அவர் இப்பொழுதும் உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார், உங்கள் அருகில இருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க அதை இதை உலக மனிதர்களை போல பயந்து கொண்டு இருக்காதீங்க. நான் இன்னைக்கு நிச்சயமாய் சொல்ல முடியும், ஒரு உண்மையான தேவ பிள்ளையை, தேவ மனுஷனை எந்த வைரஸும் ஒண்ணு சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். சந்தேகம் இருக்கக்கூடாது. ஒருவேளை என்னை தாக்கிருமோ, ஒருவேளை எனக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, ஒருவேளை எனக்கு வந்துருச்சுன்னு என்ன பண்றது, ஒருவேளை எனக்கு கேன்சர் இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த கட்டி கேன்சர் மாதிரி இருக்குது. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜான்ஜி லேக்கோடு கூட இருந்த அதே கர்த்தரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சாது சுந்தர் சிங் ஆராதித்த அதே தேவனை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்த அதே கர்த்தரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? தைரியமா சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை சொல்லுங்க. இன்னைக்கு சிலர் எல்லாம் பாக்குறீங்க, வெளியில என்னென்னமோ பவுடர் தெளிக்கிறாங்க. இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. நான் சொல்றேங்க, நம்ம இத்தாலிங்கிற தேசம் உலகத்திலேயே சுத்தத்துல ரெண்டாவது நாடு இத்தாலி. அந்த தேசத்திலேயே ஆயிரக்கணக்கான மரணங்கள் என்று சொன்னால், சுத்தப்படுத்துறதுனால பாதுகாப்பு இல்ல, கையை கழுவுறதுனால பாதுகாப்பு இல்ல. தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்களுடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரமா மாற்றப்படணும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரம் ஆலயமாக மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் ரகசிய பாவங்களிலே சிக்கி இருக்கிறார்கள், விபச்சாரத்தில் சிக்கி இருக்கிறார்கள், அசுத்தமான காரியங்களை சிக்கி இருக்கிறார்கள். பீடி குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஹான்ஸ் போடுறவங்க இருக்கிறாங்க, குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, விபச்சாரம் பண்றவங்க இருக்கிறாங்க, கள்ளத்தொடர்பு வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த சரீரத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், எப்படி அசுத்தமானது கவர்மெண்ட் சொல்லுது, அழுக்கு அசுத்தம் இருந்ததுன்னா வைரஸ் வரும்னு சொல்லுது இல்ல, வெளியே கழுவு சொல்றாங்களே. நான் சொல்றேன், உள்ள இந்த பாவமாகி அசுத்தம் இருந்தாலும் உங்க சரீரத்தை வியாதி வைரஸ் தொட அதிகாரம் இருக்குது. நான் சொல்றேன், உங்களுடைய மாம்ச சரீரத்தை பரிசுத்தமுள்ள சரீரமாய் ஒப்பு கொடுங்க. உங்க சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுங்க, சுத்திகரிங்க. நான் சொல்றேன், கையினால் கட்டப்பட்ட ஆலயம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ சர்ச்சை மூடிட்டாங்களே, சர்ச்சு இன்னைக்கு போய் ஆராதிக்க முடியல. நான் சொல்றேன், அது சபை இல்லை, நீங்க தான் சபை. நீங்களும் நானும் தான் சபை. வேதம் காட்டுற சபை என்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை எடுத்துக்கொள்ள வர்றார் தெரியுமா? தன் சபையை மனவாட்டி எடுத்துக்கொள்ள வர. யார? பில்டிங் எடுத்துட்டு போக வரல. எவ்வளவு பெரிய 10 மாடி கட்டட சபையா இருந்தாலும் அது இங்கே தான் இருக்கும். ஆனா எடுத்துக்கொள்ளப்படுறது யாருன்னா நீங்களும் நானும் தான். ஆகவே உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட வேண்டும். அப்ப உங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாருன்னா 3 சீசர்களை அழைச்சிட்டு மலை மேல போய் ஜெபம் பண்றார். அங்க அவர் மறுரூபமாய் காட்டுறார். அவருடைய சரீரம், அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான வெள்ள சரீரம் வஸ்திரமாக, வெண் வஸ்திரமாக மாற்றப்படுது. அங்க மறுரூப சரீரத்தை அவர் காட்டுறார், காட்சி கொடுக்கிறார். அப்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், மறுரூபம் உண்டாகணும். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இருந்ததுக்கு இப்போவுக்கு உங்களுடைய சிந்தை மறுரூபமாகணும், உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படணும், உங்க சரீரம் மறுரூபமாக்கப்படணும். உங்க சரீரம் பரிசுத்தமுள்ள அவயவமா இருக்கணும். உலகத்தின் வேஷத்தை தரிக்காதீங்க. உலகத்தை நடிகைகளை போல உங்களுடைய மேக்கப்பை போட்டுட்டு இருக்காதீங்க, நடிகர்களை போல இருக்காதீங்க. வாலிப தம்பி தங்கச்சிக்கு சொல்றேன், ஆக்டர்ஸ் மாதிரி உன் சரீரத்தை மாத்தாது. உன் சரீரத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சரீரமா இருக்கணும், கிறிஸ்துவின் அவயவமா இருக்கணும் நம்ம. ஆகவே நான் சொல்ல முடியும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அப்ப விசுவாசிக்கணும். நான் அப்ப இங்க நம்ம என்ன வாசிச்சோம்? எபிரேயர் 11:33 விசுவாசித்தவங்க எல்லாம் உலகத்தை ஜெயித்தாங்க, விசுவாசித்தவங்க எல்லாம் ராஜ்யத்தை ஜெயித்தாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப வேறு சிலர் யாரு? விடுதலை பெற சம்மதியாதவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இந்த பாடம் நாங்க சகிக்கிறோம், பரவாயில்ல, மரணத்தை ஏத்துக்கிறோம், அப்படி ஒப்பு கொடுத்தாங்க. இப்ப நீங்க எந்த கேங்ல இருக்கிறீங்க? ஒப்பு கொடுக்கிற கேங்ல இருக்கிறீங்களா, ஜெயிக்கிற கேங்ல இருக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தை கேட்கிற நீங்க விசுவாச வீரர்களா இருக்க வேண்டும். ஆகவே ஒன்று. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல்
நீங்க வேதத்தை திறந்து வாசிப்பீர் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 28வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிடிக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவங்களாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு பாம்பு அவன் கையில கவ்விருச்சு, இதுல இவன் மரிப்பான் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, ஆவிக்குரியவனுக்கு பூமிக்குரியவனுக்கு வித்தியாசம் உண்டு. நீங்க ஆவிக்குரியவங்களா இருக்கிறீங்களா, இல்ல மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்களா? மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவங்களா வாழாதீங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களா மாறுங்க. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், கேரளாவில் ஊழி செய்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு நாள் அவர் கிராமத்தில் ஊழி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷ பாம்பு அவரை கடிச்சிருச்சு. அந்த பாம்பு கொடிய விஷமுள்ள பாம்பு. அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாதான் அவரை காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த ராத்திரி வேலையில் அந்த கிராமத்தில் எந்த பஸ் வசதியும் இல்லை. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறார். அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, தகச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது நாட்டு வைத்தியம் ஏதாவது இருக்குமா ஏதோ யோசிக்கும் போது இவருக்கு இதை ஞாபகம் வந்துச்சு. இவர் சொல்லிட்டாரு, யார் பயப்படுற மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சார். ஆவியில நிறைய ஆரம்பிச்சார், அபிஷேகத்தில் நிரம்ப ஆரம்பிச்சார். கொஞ்ச நேரத்துல அப்படி சரீரத்தில் ஒரு விடுதலை உணர்ந்தார். அவர் ஹாஸ்பிட்டலே போல, ஒன்றுமே நடக்கல. இன்னைக்கு நல்லா இருக்கிறார். உங்க விசுவாசம் எங்க? உங்க விசுவாசம் எங்க? வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, பில்லி சூனியத்தை பார்த்து பயப்படாதீங்க, மந்திரிகத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் அதுக்கு அதிகாரம் கொடுக்கல. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அரசாங்கத்தின் பாதுகாப்பு அல்ல, ஏதோ சானிடைசர் வாங்கி வச்சதுனால விடுதலையோ பாதுகாப்பு அல்ல, உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு அஃபெக்ட் ஆனவங்கள பெரும்பான்மையானவர்கள் பணக்காரர்கள், பெரிய பெரிய பிசினஸ் மேன். இங்கிலாந்து இளவரசர், அவருக்கு கொரோனா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கனடா தேசத்துடைய அதிபருடைய மனைவிக்கு கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு அசுத்தமான இடத்துல இருக்கிறவங்க நினைக்கிறீங்களா? அவங்க நல்ல கிளீனான இடத்துல இருக்கிறவங்க, நல்ல பாதுகாப்போடு இருக்கிறவங்க. ஏன் இந்த வைரஸ் தாக்குச்சு? ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய பெரிய பாதுகாப்புனால நமக்கு பாதுகாப்பு இல்லை. நான் ஏன் இந்த செய்தி நான் கொடுக்கிறேன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மாத்திரம்தான் பாதுகாப்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் பாதுகாப்பு. நான் சொல்றேன், உலகம் சொல்லக்கூடிய காரியங்கள் அது நாலேஜ், அறிவு, ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் மாத்திரம்தான் பாதுகாப்பு. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது நீங்க தானியலை கொண்டு போய் சிங்க கெபியில போடுறாங்க. அங்க சிங்கத்துடைய நேச்சர் என்ன? சிங்கத்துடைய நேச்சர் என்னன்னா கடிச்சு சாப்பிடும், பீறி போடும், அவ்வளவுதான் அதோடைய நேச்சர். ஆனா தானியல் யுத்தமே பண்ணல, தாவீதை போல போய் சிங்கத்தின் வாயெல்லாம் பிடிக்கல. அவர் ஜஸ்ட் உள்ள போட்டாங்க, உள்ள போய் உட்கார்ந்தாரு. அந்த சிங்கம் சேதப்படுத்தல. சிங்கத்துடைய நேச்சர் டீநேச்சர் ஆயிடுச்சு. அக்னியுடைய நேச்சர் என்ன? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிச்சிருக்கணும், அதுதான் அக்னியுடைய நேச்சர். நான் சொல்றேன், அந்த வைரஸ் ஒருவேளை காற்றின் வழியாகவோ எந்த வழியாகவோ உங்களுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், உங்களுக்குள்ளே பரிசுத்தாவின் இருப்பார் என்று சொன்னார், உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கும் என்று சொன்னார், அந்த கொரோனா வைரஸுடைய நேச்சர் டீநேச்சராய் மாறும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆகவே நான் சொல்கிறேன், நல்ல ஆவியில நிரம்பி இருங்க. இந்த நல்ல இந்த 21 நாள் இந்த லீவ் இருக்கு பாத்தீங்களா, நல்ல வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் மாத்திரம் இல்ல, ஏதோ ஒரு வியாதியில நீங்க இருந்தீங்கன்னா இந்த 21 நாளுக்குள்ள ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த வியாதியின் கட்டுகள் உடையணும், அந்த வியாதி மாறணும். இந்த 21 நாள் முடியறதுக்குள்ள நீங்க சபையில வந்து சாட்சி சொல்லணும். கர்த்தர் எனக்கு பரிபூர்ணமாய் சுகம் கொடுத்தா நீங்க வந்து சாட்சி சொல்லணும். அந்த கட்டு இருக்கிற இடம் தெரியாம அடையணும். புதிய உறுப்புகள் உள்ள உருவாகணும். குழந்தை பாக்கி இல்லாதவங்க இந்த 21 நாள் தேவ சமூகத்துல முழங்கால் பண்ணிடுங்க. உங்க கற்பப்பையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் நாமத்துல கணவனும் மனைவியுமாய் கைகளை பிடித்து ஜெபிக்கும் போது நான் சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் வல்லமை உடைய கற்பப்பையில இறங்கும். உங்களுக்கு அற்புத குழந்தையை கர்த்தர் கொடுப்பார். இந்த 2020 அந்த குழந்தைக்கு நீங்க பேர் வைப்பீங்க. இந்த 2020 அந்த குழந்தையை சுமந்து நீங்க சபைக்கு வருவீங்க. இயேசுவின் நாமத்தை நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆகவே நான் சொல்லுகிறேன், எனக்கு அன்பான தேவ ஜனமே, உலகத்தாரை போல பேச அந்த நேச்சர் டி நேச்சரா மாறட்டும். இப்பவே நான் இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுகிறேன். அந்த கேன்சருடைய நேச்சர் டி நேச்சராய் மாறட்டும். அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துடைய நேச்சர் டி நேச்சரா மாறட்டும். அது என்ன வியாதியா இருக்கலாம், நீங்க அந்த சிம்டம்ஸை பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், விடாதீங்க.
ஒரு மாசம் ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர். விடாதீங்க, ஜெயம் எடுக்கிற வரைக்கும் விடாதீங்க. பார்வான் கிட்ட மோசையை பார்த்து ஆண்டவர் பேசுங்கிறார். ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, ஆனாலும் அவன் இருதயத்தை நான் கடினமாக்குவேன். ஆனா மோசே, நீங்க தான் கடினமாக்குவீங்களே, நான் ஏன் பேசணும் அப்படி சொல்லல. ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நான் சொல்றேன், அந்த வியாதி ஒருவேளை இன்னைக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இயேசுவின் நாமத்தினாலே அது உங்க சரீரத்தை விட்டு போய்தான் ஆக வேண்டும். அந்த வியாதினால நீங்கள் மரிக்க கூடாது. கிறிஸ்தவன் கொரோனா வைரஸ்ல மரிக்க கூடாது, கிறிஸ்தவன் வியாதியில மரிக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால சுகத்தை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், விடுதலையை கர்த்தர் வாக்கு பண்ணி. யாருக்கு அந்த சுகம்? யாருக்கும் ஒரு சிலர் இருக்கல, ஒவ்வொருத்தருக்காக அவர் ரத்த சிந்தி இருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்க பிரியமானவர்களே. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நாங்க என்ன செய்யணும்? நான் இன்றைக்கு ஒரு ஆலோசனையாக ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். முதலாவது, ஜெபிக்கிறவனை எந்த வைரஸும் எந்த பிசாசின் வல்லமையும் தாக்காது. அல்லேலூயா. 4 விதமான ஜெபங்களை நான் சொல்லுகிறேன். ஒன்று, ஃபேமிலி ப்ரேயர் உங்களுக்கு இருக்கணும். 2வது, பர்சனல் ப்ரேயர், தனி ஜெபம் உங்களுக்கு இருக்கணும். 3வது, கார்ப்பரேட் ப்ரேயர் இருக்கணும். 4வது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கணும். இந்த 4 ஜெபங்கள் உங்களுக்கு இருக்கணும். ஒன்று, உங்க குடும்பத்தோட ஜெபம் பண்ணுங்க. நீங்க குடும்பத்தோட ஜெபம் பண்றது, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. நீங்க குடும்பத்தோட கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ காலையும் மாலையும் ஒரு டைம் வைங்க. நினைச்சப்பெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்தை நீங்க கண்டினியூ பண்ண முடியாது. அதிகாலையில் 5 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர், ராத்திரி 8 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர், அது முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை 9 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர். இப்படி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க ஃபேமிலி ப்ரேயர் கட்டாயம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த பர்சனல் ப்ரேயர், தனியா ஜெபம் பண்ணும். அதான் ஃபேமிலியை ஜெபம் பண்ணும் அப்படி இல்லை, தனியா தேவ சமூகத்தில் முழங்கால நின்று நீங்க தனியா ஜெபம் பண்ணுங்க. இயேசு தனித்தும் ஜெபம் பண்ணார், சேர்ந்தும் ஜெபம் பண்ணார். அடுத்ததாக கார்ப்பரேட் ப்ரேயர், சபை மக்களோடு கூட, ஜெப பங்காளரோடு கூட, ஜெப நண்பர்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்து ஃபாஸ்டிங் ப்ரேயர். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ரொம்ப வல்லமை உள்ளது. அன்னாள் பாருங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா, அழுது ஜெபம் பண்ணா, கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். எஸ்தர் பாருங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா, 127 நாட்டுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டது. ஆகவே ஜெபிக்கிற தானியேலை சிங்கம் சேதப்படுத்தாது, ஜெபிக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி சேதப்படுத்தாது. ஆகவே ஜெபிக்கிறீங்களா, உங்களுக்குள்ள ஒரு நல்ல பிரேயர் லைஃப் இருக்குதா, ஒன்னு உங்களை சேதப்படுத்தார். நம்பர் 2, விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக நாவினால் அறிக்கை செய்யப்படும். அப்ப வெறும் விசுவாசிச்சா மாத்திரம் பார்த்தாது, உங்க வாயை திறந்து அறிக்கை செய்யணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, சாவுக்கு எதுவான ஒன்று சேதப்படுத்தாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். இப்படி இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதில்லை. கர்த்தருடைய வசனத்தை விசுவாச அறிக்கை செய்யணும். வியாதியோடு இருக்கிறீங்களா, சுகத்தை அறிக்கை செய்யணும். நல்ல வாய்களை திறந்து மற்றவங்கிட்ட பேசும்போதும் அற்புதத்தை, சுகத்தை, கர்த்தருடைய வல்லமையை நீங்க அறிக்கை செய்து பழகணும். நம்பர் 2, நீங்க விசுவாச அறிக்கை செய்யணும். 4வது காரியம், யூஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி, வல்லமையும் அதிகாரத்தையும் நீங்க பயன்படுத்தணும். உங்களுக்குள்ள கர்த்தர் வல்லமை அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க எப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே அவருடைய பிள்ளைகளா மாறிட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளா மாறினோடனே அவருடைய அதிகாரம் நமக்கு கையில கொடுத்துட்டாரு. நீங்க இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்தலாம், நீங்க இயேசுவின் நாமத்தினால வியாதியஸ்தர் மேல கைகளை வைக்கலாம், அப்போது அவங்க சுகமாவாங்க. நீங்க இயேசுவின் நாமத்தினால நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கும். இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி, இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வல்லமை வேறு, அதிகாரம் வேறு. வல்லமை இருக்கிற இடத்துல பிசாசு ஆடும், அதிகாரம் இருக்கிற இடத்துல பிசாசு ஓடும். ஆகவே வெறும் வல்லமை மாத்தல, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை நீங்க தாங்க, இயேசுவின் நாமத்தை வியாதியின் மேல் நான் அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன். இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்த நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யூஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி. 4வது காரியம் சொல்றேன், நம்ம சபையில மாசத்துல முதல் வாரமோ 2வது வாரமோ திருவிருந்து ஆராதனை நடக்கும் பாருங்க. அந்த திருவிருந்து ஆராதனை நான் சொல்லணும்னா அது ஒரு சுகமளிக்கும் ஆராதனை. ஏன்னு சொன்னா, அந்த திருவிருந்துல போய் என்ன எடுக்கிறோம், அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்தையும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக ரசத்தையும் திராட்சை ரசத்தையும் குடிக்கிறோம். இது எதுக்காக? சடங்காச்சாரம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் அப்படி மரணத்தை நினைவு கூறுறோம். அப்ப மரணம்னா என்னது? இயேசு கிறிஸ்துடைய மரணம்னா என்னது?
அந்த மரணம் எனக்காக சிலுவையில இயேசு கிறிஸ்து எனக்காக நான் நிற்க வேண்டிய இடத்துல அவர் நின்று எல்லா பாவத்தையும் எல்லா சாபத்தையும் எல்லா வியாதியும் எல்லா நோயும் எனக்காக அவர் சுமந்து தீர்த்துட்டார். அப்ப அவர் சுமந்து தீர்த்துட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை சுகத்தை எனக்கு கொடுத்துட்டார். அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க அந்த திருவிருந்து ஆராதனை இது நீங்க விசுவாசித்து எடுக்கணும். இல்லைன்னா அது ஒரு சடங்காச்சாரமா போயிடும். அது ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம். என்னுடைய நண்பர் ஒரு ஊழியக்காரர் அவருடைய சபையில நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். திருவிருந்து ஆராதனை அவர் திருவிருந்து கொடுத்துட்டே வர்றாரு. அப்போ ஒரு பிசாசுனால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி அவங்க அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கையில் அந்த அப்பத்தை கொடுக்கறதுக்கு நீட்டுறாரு. அந்த சகோதரி கொடுக்கிற பிசாசு அலக்கழிச்சு அலற ஆரம்பிக்குது. ஐயோ அதை கொண்டு வராதீங்கன்னு சொல்லி. எப்படிங்க அதுக்கு தெரியும்? அப்ப திருவிருந்துல ஒரு வல்லமை இருக்குது. திருவிருந்து ஒரு சடங்காச்சாரம் அல்ல. நிறைய திருச்சபைகள்ல நிறைய விசுவாசிகள் அதை ஒரு சடங்காச்சாரமா நினைச்சிருக்கீங்க. நோ, அது ஒரு வல்லமை. டங்கன் வில்லியம்ஸ் ஒரு தேவ மனுஷன், அவருடைய ஊழியம் பயங்கர ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. அவர் சொல்றார், நான் தினந்தோறும் என் வீடுகளிலே நாங்கள் திருவிருந்து எடுக்கிறோம். திருவிருந்து ஒரு நாள் இல்ல, அப்போஸ்தலர் நாட்கள்ல வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்களாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சபையை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நம்மளுடைய தேசத்துல தான் இந்த கால்ராங்கிற வியாதி வந்து நிறைய பேர் மரிச்சிட்டு இருக்கும்போது, பல ஆண்டுகளுக்கு முன்பாக அதுல நிறைய பேர் மரிச்சிட்டு இருக்கும்போது மருந்தே இல்லை, அந்த கிராமத்தில் எல்லாம் செத்துட்டு இருக்கும்போது அந்த சபையை நடத்துற மிஷனரி என்ன பண்ணாராம், அவருடைய சபையில திருவிருந்து கொடுக்க ஆரம்பித்தாராம். ஜனங்க பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். திருவிருந்து எடுக்க 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 திருவிருந்து எடுக்கிறவங்களுக்கு ஒரு சேதம் வரலையாம். தயவு செய்து நீங்கள் அவிசுவாச நீங்களுடைய இருதயத்தில் வைக்காமல் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆவியில நிறைய ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த சொன்னங்களை எல்லாம் எடுத்து தியானிங்க. பக்கத்தில் 1000 பக்கத்தில் விழுந்தால் ஒன்று உன்னை, அதாவது உன்னை அணுகாது. என் அன்பு பக்கத்தில் உனக்கு கேள்விப்படலாம். அதே இந்த வேளையில கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்க போறீங்க. கர்த்தாவே, இந்த வேளை சமூகத்துல நான் வருகிற ராஜா, ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் கண் இடத்துல ஒருமனப்பட்டு கர்த்தர் செயல்படுவாரா என்னோடு பொழுது இணையத்துல எல்லாமே ஸ்தோத்திரிக்கிறதுனால தேங்க் ஆண்டவரே, செய்திக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களை கத்தாக பலவீனத்தோடு இருக்கலாம், ஒருவேளை பயத்தோடு இருக்கலாம். இப்பொழுதே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அந்த சரீரங்கள் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு இல்லத்திலையும் உம்முடைய வெளிப்பட ஆண்டவரே, எல்லா இயற்கை எல்லா கிரியைகள் எல்லா பலவீனத்தினாலே குடும்பத்தை விட்டு நான் விரட்டி அடிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உண்டாகிற பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இரவு நேரத்தில் தூங்க முடியாதபடிக்கு போராடுகிற எல்லா அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உச்சந்தள்ளங்கால் வரை எல்லா பலவீனங்கள் மாறுவாக. எல்லா பலவீனங்கள் மாறும். இருக்கிற அந்த கிருமிகள், நோய் கிருமிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகற்றுவதாக. இயேசுவின் இரத்தத்தால் இப்பொழுது நான் எடுக்கிறேன். நீங்களுக்காக கல்வாரி சிலுவையில மரித்தீர் ஆண்டவரே. நீர் இரத்தம் சிந்தி ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் இன்றைக்கும் வல்லமுள்ளது. உம்முடைய இரத்தம் இன்றைக்கும் வல்லமுள்ளது ஆண்டவரே. உம்முடைய சரீரம், உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவளுக்கு வருட சுகமானது என்று சொன்னார். உம்முடைய சரீரமாகிய அப்பத்தையும் உம்முடைய இரத்தம் ஆண்டவரை பானம் பண்ணுகிற உம்முடைய பிள்ளை சரீரத்துக்குள்ள இருக்க அதிக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தெய்வ சுகம் இறங்குவதாக. தெய்வீக வல்லமை இறங்குவதாக. படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படியா ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே தடுமாற்றங்கள், விசுவாசத்துல தடுமாற்றம் இருக்கலாம். வியாதியில அந்த வியாதியுடைய உக்கிரத்து நிமித்தமாய், அந்த சரீரத்தில் அவங்க பட வேதனை நிமித்தமாய், நான் என்னுடைய வேதனையினால் என்னால விசுவாசிக்க முடியல, எனக்கு இனி சுகம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல, அப்படி ஒருவேளை அவன் கூட அவிசுவாசத்தோடு இருக்கலாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவிசுவாசம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே 12 வருடமா இந்த வியாதியில கஷ்டப்பட்ட ஒருத்திக்குள்ள தொட்டால் விசுவாசம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள வருவதாக. இந்த mighty name எல்லா அவிசுவாசங்கள் மாறட்டு சுவாமி.
இப்பொழுதே அப்படியே வல்லமை இறங்கட்டப்பா, இப்பொழுதே அப்படியே வல்லமை இறங்கட்டப்பா. சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற எல்லா ஜுரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படியா ஜெபிக்கிறேன். அன்றைக்கு ஜான்ஜி லேக்கை பயன்படுத்தின கர்த்தர், ஆண்டவரே ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த்தை பயன்படுத்தின கர்த்தர், பேதுருடைய நிழல் பற்றி வியாதியஸ்தர் சுகமானார்களே, ஆண்டவரே பவுலுடைய உருமால்கள் கச்சைகள் பட்டு வியாதியஸ்தர் சுகமானார்களே, அதே வல்லமை எங்க இந்திய தேசத்தில் வெளிப்படுவதாக, எங்க தமிழகத்தில் வெளிப்படுவதாக, ஒவ்வொருடைய ஊழியத்தில் வெளிப்படுவதாக. இனி வரக்கூடிய நாள் தெய்வீகம் அளிக்கிற வல்லமையினாலே அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. மாத்திரை மருந்து இல்லாமல், எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் ஜெபத்தின் மூலமாக அற்புத சுகம் உண்டாவதாக. The mighty name of Jesus. இப்பொழுதே நான் சுகத்தை பேசுகிறேன். இப்பொழுதே இன்றைக்கு ராத்திரி படுக்கும் போது, நாளைக்கு விழிக்கும் போது அவங்க சரீரத்தோடு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பத்தில் நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. இன்று இரவு ஒரு அதிசயம் நடக்கட்டும் சுவாமி. Thank you Lord. ஆண்டவரே, எல்லா மலட்டு தன்மைகள் மாறுவதாக. ஐயோ, எங்க டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, நான் போய் லட்ச லட்சமா செலவழிச்சேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல, கலங்கி கொண்டு இருக்கலாம். ஐயோ, மருத்துவர்கள் என்னென்னமோ சொல்றாங்க, நல்லாயிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா அந்த வேதனை அப்படியே தான் இருக்குது, பயமா இருக்கு, இதுலயே செத்துருவோம் போல இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த மரண பயங்கள், மரண கட்டுகள் இப்பொழுது வெளியேறும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அற்புத சுகத்தை கட்டளையிடுங்கப்பா, அற்புத சுகத்தை கட்டளையிடுங்க. கொரோனா வியாதி நிமித்தமாய், வைரஸ் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் படுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, வீட்டில் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என் தேசத்தில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, என் தேசம் சுத்திகரிக்கப்படுவதாக, என் ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக, என் ஜனங்களுக்குள்ள பெரிய விடுதலை சுகம் உண்டாவதாக. மரண பயத்திலிருந்து என் ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. என் தேசம் மரண பயத்திலிருந்து விடுதலை அடையும்படியா ஜெபிக்கிறேன். ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புத சுகத்தை கொடுத்துட்டே நான் விசுவாசிக்கிறேன். ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்ப போறதுக்காக நன்றி. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.